மாமன்னன் ராசராச சோழனின் 1039வது சதய விழா பேரூரில் நடந்ததை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களின் சொற்பொழிவு தொடர்கிறது. மேலே கவிகை இருப்பது என்பது மரபான ஒரு செய்திதான். நம்முடைய வள்ளுவ பேராசான் கூட சொல்லுவார், சொற்பொருக்க கவிக்கை கீழ் தங்கும் உலகு என்று சொல்லுவார். செவிகைப்ப சொற்பொருக்கும் மன்னன் கவிக்கை கீழ் தங்கும் உலகு. ஆக அவனுடைய அரசனுடைய மணிமுடிக்கு மேலே வெண்கொற்ற குடை இருக்கும் என்று திருக்குறளிலே நாம் பார்க்கின்றோம். அதே போல இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே சொல்லுகின்ற போது அவனுடைய வெண்கொற்ற குடையை சிறப்பிக்கின்றார். அந்த வெண்கொற்ற குடையினுடைய வடிவாக பார்க்கடல் வந்தது. வெண்மையான அந்த குடையை பார்க்கடலோடு ஒப்பிட்டு ராசராசனுடைய மணிமுடி தரிக்கக்கூடிய அந்த விழாவை பார்ப்பதற்காக பார்க்கடலே குடையாக வந்து அவனுக்கு மேல் நின்றது என்பதை திருவாலங்காட்டு செப்பேடு மிக சிறப்பாக அவனுடைய பிறப்பையும் அவன் முடிசூடிக்கொண்ட திருநாளையும் மிக அருமையாக நுட்பமாக இங்கே பதிவு செய்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட ராஜராஜ சோழனுடைய பெருந்திரளும் வீரமும் எப்படிப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 985 ராசராசன் முடிசூட்டி கொண்டான் என்பது வரலாற்றறிஞர் சொல்கின்ற செய்தி. 985 கிபி. அதற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு 988 ராசராசன் ஒரு பெரும்போரை செய்தான் என்று வரலாறு பதிவு செய்கிறது. காந்தலூர் சாலை களமறுத்து அருளி என்று அவனுடைய மெய்கீர்த்திகளிலே அது முதல் செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த காந்தலூர் போர் என்கின்ற அடிப்படையிலே ராசராசனுடைய முதல் போராக 988 அந்த போரானது பதிவு செய்யப்படுகிறது. சேரலன் வேளை கெழு காந்தலூர் சாலை என்று கடலால் சூழப்பட்ட இடம் காந்தலூர் என்பதற்கு நமக்கு இலக்கியத்திலேயும் சான்று கிடைத்திருக்கிறது. அந்த காந்தலூர் மீது படையெடுத்து சென்று அங்கிருந்த அந்த கடற்படையை, சேரனுடைய மிகப்பெரிய கடற்படையை ராஜராஜன் போர் செய்து வென்றான் என்கின்றதுதான் அவனுடைய முதல் வெற்றியாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதிலே மற்றொரு செய்தியை நாம் மூவருலா என்கிற நூலிலே ஒட்டக்கூத்தர் வாயிலாக தெரிந்து கொள்கின்றோம். மூவருலா சொல்கின்ற செய்தி என்ன என்று சொன்னால், அன்றைக்கு சேர நாட்டை ஆட்சி செய்தவன் பாஸ்கர ரவிவர்மன் என்கின்ற மன்னன். அந்த பாஸ்கர ரவிவர்மன் என்ன செய்தானாம், சோழனுடைய தூதனை சிறையிலே அடைத்து வைத்தானாம். தூது சென்ற சோழனுடைய ராஜராஜனுடைய தூதுவனை இந்த நாகர்கோவிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சேரநாட்டிற்கு உட்பட்டிருக்கக்கூடிய உதகை என்கிற இடத்தில் இருந்த கோட்டையில் ராசராசனுடைய தூதுவனை அடைத்து வைத்திருக்கிறான் அந்த பாஸ்கர ரவிவர்மன் என்கிற சேரன். இதை அறிந்து ராஜராஜ சோழன் படை திரட்டி கொண்டு சென்றான். அப்படி செல்கின்ற போது சேரனுக்கு தோழனாக இருந்த அமரபுயங்க பாண்டியன் தடுத்தான். ஆகவே அமரபுயங்க பாண்டியனையும் வென்றுவிட்டு ராசராசன் சேரன் பாஸ்கர ரவிவர்மனையும் வென்று சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் ஒருங்கே கைப்பற்றி சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்கின்ற 3 நாட்டுக்கும் முடிவுரிமை பெற்ற மும்முடி சோழனாக அவன் திகழ்ந்தான் என்பதை கல்வெட்டுகள் பதிவு செய்கின்றன. கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய கல்வெட்டிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தஞ்சை பெருவுடையார் கோயில் கல்வெட்டிலே ஒரு செய்தி வருகிறது. சேரர்களையும் பாண்டியர்களையும் வென்று அங்கிருந்த பொருள்களையெல்லாம் அவன் கொண்டு வந்து தஞ்சை பண்டாரத்திலே சேர்த்தான் என்கிற செய்தி நமக்கு தஞ்சாவூர் கல்வெட்டிலே பாண்டியர்களையும் சேரமானையும் மலைநாட்டு எரிந்து கொண்ட பண்டாரம் என்கின்ற அந்த கல்வெட்டு செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து கொண்டு வந்த பெரும் செல்வத்தை எல்லாம் அவன் தஞ்சை பண்டாரத்திலே சேமித்து வைத்தான் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆக இப்படி சேரன் பாஸ்கர ரவிவர்மனையும் அமரபுயங்கனையும் அவன் வென்றதை மிகச்சிறப்பாக கருதி இருக்கின்றான். ராசராசனுடைய போர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த காந்தலூர் சாலை போரை அடுத்து பாண்டியர்களை அவன் வெற்றி கொண்டதனுடைய நினைவாக தென்னப்பராக்கிரமன் என்கின்ற பெயரோடு தென்னவர்களாகிய பாண்டியர்களை அவன் வென்றும் சேரர்களை வென்று கேரளாந்தகன் என்கின்ற சிறப்பு பெயரோடும் அவன் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கான சான்றுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு பிறகு அவன் சேரநாட்டிலே இருக்கக்கூடிய அந்த உதகை கோட்டையை மட்டும் அழித்ததோடு, காந்தலூர் சாலையை மட்டும் அழித்ததோடு நிற்காமல்
விழிஞம் என்கின்ற இடத்தையும் அவன் அளித்திருக்கின்றான். அதற்கு அடுத்திருக்கக்கூடிய கொடுங்கலூர், கொல்லம் போன்ற பகுதிகளை எல்லாம் அவன் வென்றிருக்கக்கூடிய செய்தி நமக்கு கிடைக்கிறது. சேர நாட்டிலே 18 குறுநில மன்னர்கள் ஆண்டார்கள். அந்த 18 குறுநில மன்னர்களை ராசராசன் வென்றான் என்கின்ற செய்தியை நமக்கு விக்கிரம சோழன் உலா பதிவு செய்கின்றது. விக்கிரம சோழன் உலாவிலே மலை நாட்டை கை கொண்டு 14 அரசர் சிரம் களைந்தான் என்கின்ற செய்தி இடம்பெறுகிறது. அதே போல குலோத்துங்க சோழன் உலாவிலே வருகின்ற 14 அரசரை கொன்று உதகையை கொளுத்தினான் என்கிற செய்தி இடம்பெறுகிறது. இப்படி சேரநாடு முழுவதையும் பாண்டிய நாடு முழுவதையும் ராசராசன் கைப்பற்றினான். வரலாற்று அறிஞர்கள் எழுதுகின்ற போது சொல்வார்கள், ராசராசன் தன்னுடைய போரை தெற்கே இருந்து தொடங்கினான் என்று எழுதுவார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் தெற்கு என்று சொல்லப்படுகின்ற சேர சோழ பாண்டிய நாட்டிலே தனக்கே உரிமையான சோழ நாடு மட்டுமல்லாமல் சேர நாட்டையும் பாண்டிய நாட்டையும் அவன் தனக்குரியதாக ஆக்கிக் கொள்ளுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். இந்த வகையிலே அடுத்ததாக அவன் கடல் கடந்து சென்று ஈழ நாட்டையும் கைப்பற்றுகிறான். இலங்கையையும் அவன் கைப்பற்றுகின்றான். இலங்கையை ஆண்டு கொண்டிருந்த 5ஆம் மகிந்தனோடு போரிடுகின்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். 5ஆம் மகிந்தன் சோழர் படைக்கு தோற்று இலங்கையினுடைய காடுகள் சூழ்ந்த வடபகுதிக்கு சென்று மறைவாக வாழ்ந்தான் என்று இலங்கை நாட்டு வரலாறு குறிப்பிடுகிறது. ஆக அப்படி அந்த ஈழமண்டலத்தையும் கொண்டவனாகவும் ஈழமண்டலத்தினுடைய தலைநகரமாக இருந்த அனுராதபுரத்தை அழித்து இலங்கையினுடைய மையப்பகுதியாக இருந்த பொலனருவா என்கின்ற இடத்தை புதிய தலைநகரமாக மாற்றி அதற்கு ஜனநாதபுர மங்கலம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் தன் தாயான வானவன் மாதேவியினுடைய பெயரால் அந்த இடத்திலே அவன் வானவன் மாதேச்சுரம் என்கின்ற ஒரு திருத்தலத்தையும் கட்டி அதற்கு பல நிபந்தங்களையும் கொடுத்து ஈழ நாட்டையும் கைப்பற்றி அதற்கு முன்பாக அவன் வென்ற அந்த சேர பாண்டிய மண்டலங்களையும் வென்று சோழ மண்டலத்தோடு சேர்த்து கொண்ட பெருமையை சொல்லுகிற மும்முடி சோழன் என்கின்ற அந்த பெயரை நிலைநாட்டுகின்ற வகையில் தான் அடுத்து கைப்பற்றிய ஈழ நாட்டிற்கு இலங்கைக்கு மும்முடி சோழ மண்டலம் என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றான். இதற்கு பிறகு அவனுடைய படையெடுப்பாக நாம் குடமலை நாட்டை பார்க்கின்றோம். குடமலை நாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய சேலம், வட ஆற்காடு, பெல்லாரி, கோலார் போன்ற பகுதிகளையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதியை நுளம்பபாடி என்று சொல்வார்கள். அந்த நுளம்பபாடியை ஆண்டவர்கள் நுளம்பர்கள். அந்த நுளம்பர்கள் பல்லவர்களினுடைய கிளையிலே வந்தவர்கள். அந்த நுளம்பபாடியை அவன் கைப்பற்றுகிறான். அடுத்து மைசூரினுடைய ஒரு பகுதியாக இருந்து தழைக்காடு என்கின்ற தலைநகரத்தை உடையதாக இருக்கக்கூடிய கங்கபாடியை கைப்பற்றுகிறான். மைசூரினுடைய பெரும்பகுதியாக இருந்த தளிகைபாடியை கைப்பற்றுகிறான். இப்படி நுளம்பபாடி, கங்கைபாடி, அடுத்திருக்கக்கூடிய தளிகைபாடி போன்ற பகுதிகளையெல்லாம் கைப்பற்றி அவன் குடமலை நாடு முழுவதையும் கொண்ட ஒரு கோப்பரகேசரியாக விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவனுடைய படையெடுப்பு இரட்டபாடி 7.5 இலக்கத்தை நோக்கி செல்லுகிறது. இரட்டபாடி நாட்டை நோக்கி செல்லுகின்றான். இரட்டபாடி நாடு என்று வடக்கே இருக்கக்கூடிய பகுதியை மேலை சாளுக்கியர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேலை சாளுக்கியர்களோடு போர் செய்து சத்தியாசிரயன் என்கின்ற மன்னனை வென்றான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அன்பிற்கினிய பெருமக்களே, எப்படி இந்த திருவாலங்காட்டு செப்பேட்டிலே சோழனுடைய பிறப்பும் சோழனுடைய முடிசூட்டு விழாவும் பாராட்டப்படுகிறதோ அதே போல இந்த இரட்டபாடி நாடு 7.5 இலக்கத்தை கொண்ட செய்தி திருவாலங்காட்டு செப்பேட்டிலே மிக சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறது அந்த செப்பேடு என்று சொன்னால், இந்த சத்தியாசிரயன் என்கின்ற அந்த இரட்டபாடி நாட்டு அரசன் இருக்கிறானே, அவன் தைலபனுடைய மகன். தைலம் என்று சொன்னால் எண்ணெய் என்று பொருள். இப்படி எண்ணெயை கையிலே தொட்டுவிட்டு ஒரு பொருளை தொட்டோம் என்று சொன்னால் அது கைக்கு சிக்காமல் நழுவும், கையில் பிடிபடாமல் போகும். தைலபனுடைய மகன் அல்லவா சத்தியாசிரயன். 9 லட்சம் பெருவீரர்களை திரட்டி கொண்டு போர் நடைபெறுகிறது இரட்டபாடி நாட்டிலே. இந்த சோழ பெரும் படையை கண்ட சத்தியாசிரயன் எதிர்த்து நிற்க முடியாமல் கலங்கினானாம். அவனுடைய கலக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இவன் தைல மரபை உடையவன் அல்லவா, தைலம் நழுவுமே, அதுபோல இந்த படையை கண்டதும் சத்தியாசிரயன் நழுவி விட்டான், பெயருக்கேற்ப நடந்து கொண்டான், மரபுக்கேற்ப நடந்து கொண்டான் என்று திருவாலங்காட்டு செப்பேடு குறிப்பிடுவதோடு இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறது. சத்தியாசிரயன்
வாய்மைக்கு இருப்பிடமானவன் என்று பொருள். அதுவரையில் அவன் சத்தியாசிரயனாக இருந்தான். இது திருவாலங்காட்டு செப்பேட்டு செய்தி. அதுவரையிலே அவன் சத்தியாசிரயனாக இருந்தான். ஆனால் சோழ பெரும்படையை கண்டதும் அவனுடைய பெயர் கஷ்டாசிரயன் என்று ஆனது என்று எழுது. கஷ்டத்திற்கு அவன் இருப்பிடமானான். ஆக அவன் கஷ்டாசிரயனானான் என்று திருவாலங்காட்டு செப்பேடு பதிவு செய்கிறது. இப்படி இரட்டவாடி 7.5 இலக்கத்தையும் அவன் கைப்பற்றியதற்கு பிறகு வேங்கி நாட்டின் மீது படையெடுத்து செல்லுகிறான். அங்கே அவன் சத்தியவர்மனை முடிமன்னனாக பட்டத்திற்கு கொண்டு வந்து அடுத்து விமலாதித்தனை கொண்டு வந்து விமலாதித்தனுக்கு தன்னுடைய மகள் இளைய குந்தவையை மணம் செய்து வைக்கின்றான். அதற்கு பிறகு கோதாவரிக்கும் மகாநதிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பெரும் நிலப்பரப்பாக இருந்த கலிங்க நாட்டை வெல்லுகிறான். தன்னுடைய போரிலே அவன் காந்தலூர் சாலையிலே தொடங்கி நிறைவாக கடல் கடந்து சென்று முன்னீர் பழந்தீவு 12,000 என்று சொல்லப்படுகிற இன்றைய மாலத்தீவு போன்றவற்றையெல்லாம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய தீவுகளை எல்லாம் கைப்பற்றுவதாக சோழனுடைய ராஜராஜனுடைய மெய்கீர்த்தியிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக காந்தலூர் சாலையிலே அவனுடைய போர் தொடங்குகிறது. முன்னீர் பழந்தீவு 12,000 கைப்பற்றியதிலே அவனுடைய போர் நிறைவு பெறுகிறது. தொடக்கம் காந்தலூர் சாலையிலே தொடங்கி கடல் கடந்து சென்று அந்த பழந்தீவுகள் 12,000 அவன் கைப்பற்றுகிறான். ஆனால் அன்பிற்கினிய பெருமக்களே, சோழனுடைய ராஜராஜனுடைய மெய்கீர்த்தியை நாம் பார்க்கின்ற போது அவனுடைய வெற்றிகளிலே சிறப்பாக அவன் 2 வெற்றிகளை கருதி இருக்கின்றான். அதனால்தான் அவன் முதலிலே இந்த தென்னகத்தினுடைய அரசர்களாக இருந்த சேரர்களையும் பாண்டியர்களையும் வென்றதை தன் மிகப்பெரிய பெருமையுடையதாக கருதிய காரணத்தால் அவனுடைய மெய்கீர்த்தியிலே முதலில் காந்தலூர் சாலை என்கின்ற அந்த சேரநாட்டு போர் பதிவு செய்யப்படுகிறது. அந்த மெய்கீர்த்தியினுடைய நிறைவிலே வருகின்ற போது யாண்டும் செழியரை தேசுகுள் கோராச கேசரி வர்மன் என்று செழியரை வென்ற செய்தி நிறைவாக சொல்லப்படுகிறது. ஆக சேரரை வென்றதையும் பாண்டியர்களை வென்றதையும் முதலிலும் முடிவிலும் காட்டி இந்த தென்னகம் முழுவதையும் அவன் கைப்பற்றி ஆண்ட நிகரில்லாத மும்முடிச்சோழ சக்கரவர்த்தி என்பதை அவனுடைய மெய்கீர்த்தியிலே அவன் பதிவு செய்திருக்கின்றான் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆக இவன் மேற்கொண்ட போர்களிலெல்லாம் அவனுடைய மிகப்பெரிய வீரம் விளைந்திருந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு அரசன் என்று சொன்னால் நிச்சயம் வீரம் இருக்க வேண்டியதுதான். ஒரு அரசன் அவனுடைய நாட்டை பகைவர்களிடமிருந்து காப்பாற்றி நாட்டை விரிவாக்க செய்ய வேண்டியது ராசராசனுக்கு முன்பும் இருந்தது, ராசராசனுக்கு பின்பும் இருந்தது. ஆக இது எல்லா மன்னர்களுக்கும் பொதுவான ஒரு செய்தியாக இருந்தாலும் ராசராசனுக்கு என்ன பெருமை என்று சொன்னால் பல இடங்களில் பல செய்திகளை செய்வதிலே ராசராசன் பலருக்கும் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறான் என்பதுதான் ராசராசனுக்கே உரித்தான பெருமை. அதிலே சிலவற்றை சொன்னால் என்னுடைய சொற்பொழிவானது முடிந்துவிடும். அன்பிற்கினியவர்களே, முடியாட்சி காலத்திலே மிக சிறந்த குடியாட்சி தத்துவத்தை கொண்ட ஒரு குடியரசை, ஜனநாயகத்தை மையப்படுத்திய ஒரு சிறந்த அரசை சோழ மண்டலத்திலே நிலைநிறுத்தி காட்டிய பெருமை ராஜராஜ சோழனுக்கு உண்டு. அதனால்தான் அவனை ஜனநாதன் என்ற மக்கள் போற்றி பாராட்டுகின்றார்கள். இன்றைக்கு நாம் குடியரசு காலமாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் ராசராசனுடைய அந்த செயல்களை எல்லாம் பார்க்கின்ற போது இவற்றையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே சட்டமாக்கினால் என்ன என்று தோன்றுகிறது. இதை நிச்சயமாக இவற்றையெல்லாம் சட்டமாக்க வேண்டும். ராசராசன் மிகச் சிறப்பாக ஊர் சபைகளை நிறுவியிருக்கின்றான். பராந்தகன் காலத்திலிருந்தே குடவோலை முறை நமக்கு இருந்ததாக கல்வெட்டுகளின் வாயிலாக இருந்தாலும் அதை முறைப்படுத்தி கொடுத்தவன் ராசராசன் என்பதை மறக்கக்கூடாது. மிகச்சிறந்த ஊர்ச்சபைகளை அவன் நிறுவியிருக்கிறான். அந்த ஊர்ச்சபைகளிலே உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பட்டியல் சொல்லுகிறது. யாரெல்லாம் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்றால் முதல் விதி என்ன தெரியுமா? அந்த ஊர்ச்சபை தேர்தலிலே நிற்கக்கூடியவர்கள் அந்த ஊர்க்காரர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு மாவட்டத்திலே இருந்து வந்து இன்னொரு பகுதியிலே இருந்து வந்து இன்னொரு பகுதிக்கு நலஞ்செய்பவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றைக்கு. ஏன்னா அந்த ஊர்க்காரனாக இருந்தால்தான் அந்த ஊராரினுடைய தேவை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அங்கிருப்பவர்கள் யார், அவர்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் எது வேண்டாம், அவர்களினுடைய நல்வாழ்வுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த ஊர்க்காரனால் தான் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் ஊராட்சி தேர்தலிலே போட்டியிட முடியும் என்பதை அவன் வகுத்து கொடுக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஊரிலே
தேர்தலுக்கு நிற்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் கால்வேலி நிலம் கொண்டவர்களாகவும் சொந்த வீடு உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நல்ல காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அறவழியில் பொருளை ஈட்டியவர்களாக இருக்க வேண்டும் என்றதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஊராட்சி மன்றத்திற்கு உறுப்பினர்களாக வருகின்றவர்களுக்கு வயது நிர்ணயிக்கப்படுகிறது. 35 வயதில்தான் தேர்தலில் போட்டியிட முடியும். 35 வயது சிற்றெல்லை. எதுவரையில் போட்டியிடலாம் என்றால் 75 வயது வரையிலே போட்டியிடலாம். 75 வயதுக்கு மேல் போட்டியிட முடியாது. ஆக 35 முதல் 75 வயது வரையிலே போட்டியிடலாம் என்று சொல்லி இதெல்லாம் உறுப்பினர்களுக்கான தகுதி என்று சொல்லுகின்ற அந்த வரையிலே யாரையெல்லாம் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பெரிய பட்டியல் வருகிறது. மிகச்சிறந்த பட்டியல். யாரெல்லாம் உறுப்பினர்களாக கூடாது? எந்த காரியம் நிறைவேற்றும் கழகத்திலாவது, அதாவது அன்றைக்கு ஊராட்சி மன்றத்தை 5 வாரியங்களாக பிரித்தார்கள். சம்பத்சர வாரியம், ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பொன் வாரியம், பஞ்சவார வாரியம் என்று 5 வாரியங்களாக பிரித்தாங்க. இதில் ஏதாவது ஒரு வாரியத்தில் யாராவது ஒருத்தர் இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதில் யாராவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு உறுப்பினர் அந்த மன்றத்துக்கு சரியாக கணக்கு காட்டலைன்னு வைங்களேன். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் சரியாக கணக்கை காட்டவில்லை என்றால் மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க கூடாது. அவரை மட்டுமா? அடுத்து வருகின்ற பட்டியல் தான் நம்மை நிலைகுலைய செய்கிறது. மிக அருமையாக சொல்லுகிறார், எந்த காரியம் நிறைவேற்றும் கழகத்திலாவது உறுப்பினராக இருந்து கணக்கு காட்டாது இருந்தவரும், யாரு கணக்கு காட்டலையோ அவனை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதனோடு அவருக்கு சிற்றவ்வை, பேரவ்வை, அத்தை, மாமன் என்று இன்னவர் மக்கள், அவனுடைய சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, மாமன், இவர்களுடைய மக்கள், இவங்களுடைய குழந்தைங்க. அடுத்து வருகிறது அவர் மக்கள். அப்போ பேரம்பேத்தியே போயாச்சு. அடுத்த தலைமுறை. ஒரு மன்றத்தில் சரியாக கணக்கை அவன் காட்டாமல் ஒழுங்கீனனாக நடந்து கொண்டான், அறம் தவறியனாக. இதுதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றமாவது. இதுதான் அரங்கூற்றமாவது. உண்மையிலேயே இளங்கோ சொன்னதற்கு ராசராசன் இலக்கணமாக, அந்த இலக்கணத்திற்கு இலக்கியமாக வாழ்ந்து காட்டி இருக்கிறான். ஆக கணக்கு காட்டாமல் விடுவது என்ன பெரிய வேலையா? கணக்குத்தானே காட்டாமல் போனோம்? இல்லை, கணக்கு காட்டாமல் விட்டவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவர்களினுடைய சிற்றவ்வை, பேரவ்வை, மாமன், அத்தை, அவர் மக்கள், அவர் மக்கள், அவங்க மக்களோட மக்கள். அதோடு மட்டுமல்லாமல் தாய் உடன் பிறந்தவன், தாயோடு பிறந்தவன், தந்தையோடு பிறந்தவன், தம்முடன் பிறந்தவன், மனைவியோடு பிறந்தவன், பெண் கொடுத்த மாமன், எத்தனை பேர்! இவங்க யாருமே நிற்க முடியாது தேர்தலில். அதே போல பெண் கொடுத்த மாமன், உடன் பிறந்தால் கணவன். இப்போ ஒருத்தன் கணக்கு காட்டாமல் விட்டுட்டான், அவனுடைய உடன் பிறந்த அக்காவோ தங்கச்சியோ இருக்கிறாங்க. அந்த அக்கா தங்கச்சி போட்டியிட முடியாது. அவங்க கணவன் போட்டியிடலாமான்னா அவங்களும் போட்டியிட முடியாது. உடன் பிறந்தால் கணவன். சரி, வந்த மருமகள் போட்டியிடலாமா? அவங்களும் போட்டியிட முடியாது. உடன் பிறந்தால் கணவன். மகளை மணந்தவன், எது வரைக்கும் யோசிக்கிறான் பாருங்க. மகளை மணந்தவன் என்று இன்னவர்களும், இதோட நிறுத்தலை என்று இன்னவர்களும் இவர்களுடைய சுற்றத்தாரும். எவ்வளவு தூரம் யோசிக்கிறான். இவர்களுடைய சுற்றத்தினரும் தேர்ந்தெடுக்கத்தகாதவராவர். எவ்வளவு அறமுடையவர்களாக இருந்தால் அந்த ஊராட்சி மன்ற தேர்தலிலே அவர்கள் போட்டியிட முடியும் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் உள்ளபடியே நாம் வெட்கி தலை குனிந்து நிற்க வேண்டும். இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்று அதைத்தான் நான் சொன்னேன். ஆக்க மாட்டாங்க. ஆக அதோடு மட்டுமல்லாமல் அடுத்து சொல்லுகிறார்கள், இவர்களை அன்றி, இவங்க மட்டுமல்ல, இவர்களை அன்றி நெருங்கிய சுற்றத்தினராகிய ஒரு பெண்ணை தகாப்புணர்ச்சி செய்தான் ஒருவன். நெருங்கிய சுற்றத்தானுடைய பெண்ணை தகாப்புணர்ச்சி செய்தவன், பார்ப்பன கொலை செய்தவன், கள்ளுண்டவன், களவாடல் செய்தவன், ஆசான் மனைவியை கூடியவன் என்ற இவைகளில் எதையேனும் செய்தவர் என்றாவது. அடுத்து சொல்ற செய்தி, கிராம குற்றப்பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டவர். அப்போ எஃப்ஐஆர் காப்பி ஒவ்வொரு ஊர்லையும் இருந்திருக்குது. யாரெல்லாம் குற்றம் செய்தவர்கள் அந்த கிராம புத்தகத்திலே இடம்பெற்றவர்களும் நிற்கக்கூடாது என்று சொல்லி பிறர் பொருளை வவ்வினோர். அடுத்து இன்னொரு செய்தி, ஆராய்வின்றி காரியத்தில் துணிகின்ற இயல்பினர், எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்கின்றவர்கள், யோசிக்கக்கூடிய திறமற்றவர்கள், இவர்களெல்லாம் நிற்கக்கூடாது என்று ஒரு பட்டியலை சொல்லுகிறார். இதற்கடுத்து கொடுக்கப்பட்ட நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தால் நான் அடுத்த செய்திக்கு செல்லுகிறேன். இதற்கடுத்து இன்னொரு பட்டியல் வருகிறது.
சில நேரத்தில் இந்த கணக்கு காட்டாதவன், அவனுடைய சுற்றத்தார் உறவினர் எல்லாம் பெரிய பட்டியல் போச்சு இல்லைங்களா, அவங்க கூட ஒரு கட்டத்தில் மனம் திருந்திடலாம், மனம் திருந்தி விடலாம், அவர்களுக்கு கூட மறு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இறக்கின்ற காலம் வரையிலும் சிலருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பதிவு செய்யலாம். இறக்கின்ற காலம் வரைக்கும், அவன் சாகர வரைக்கும் ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது. அவர்களில் முதல் நிலையில் இருக்கிறவன் யார் தெரியுங்களா? கணக்கு காட்டாதவனுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இறக்கக்கூடிய வரையில் தேர்தலில் போட்டியிடாதவன் யார் என்றால்